பிக் பாஸ் சீசன் 9 டே 7ல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். விஜய் பார்வதி ரொம்ப மோசம்பா. ஏன் இந்த மாரி பண்ணணும்? அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுது. ஏன்னா நேத்திக்கு வந்து எல்லாமே முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து காமன் ஃபுட் வந்திருக்கும். அந்த டைம்ல வந்து சபரி அவர்கள் வந்து எல்லாருக்குமே அந்த காமன் ஃபுட்ட வந்து பகிர்ந்து தருவதற்கு ஒரு கப்ப வந்து தேடிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வருவாரு, தண்ணி படம். அவர் வந்து சாப்பாடு எடுக்கும்போது அவர் வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. இருங்க ஒரு கப்பு தேடி எல்லாருமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்ட கொண்டு வந்து, "அப்ப எனக்கு இப்போ வேணாம் எனக்கு பசிக்குது" அப்படின்ட்டு அவங்களே எடுத்து போட்டுப்பாங்க சாப்பாட. சாப்பாடு போட்ட பிறகு எல்லாருமே கேட்பாங்க. கனி அவர்கள், எஃப்ஜே எல்லாருமே கேட்பாங்க. "இருங்க, எதுக்கு இந்த மாரி சாப்பாட வந்து போட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாரி கப்பு தேடிட்டு இருக்காங்கல்ல சபரி" அப்படின்னு சொல்லும்போது, யார் பேச்சையும் கேட்கிறதே கிடையாது. அந்த இடத்திலேயே சபரிக்கும், இவங்களுக்கும், பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் என்பது ஆயிடும். பார்வதி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, "நான் கம்மியான ஒரு சாப்பாடு தான் போட்டுன்னு போறேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னன்ட்டு" அந்த இடத்திலேயே பயங்கரமான ஒரு வாக்குவாதம். ஒரு கட்டத்தில அவங்க வந்து அங்கிருந்து சாப்பாடு போட்டு போயிடுவாங்க. எல்லாருமே சண்டை போட்டுருவாங்க. இவரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து, "ஏன்பா சாப்பாட்ல போயிட்டு இப்படி பண்றீங்க? இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போனா அது பாவம் தானப்பா. இந்த மாரிலாம் பண்ணாதீங்கப்பா" அப்படின்ட்டு திவாகர் வந்து சொல்லுவாரு. அந்த டைம்ல வந்து எஃப்ஜே சரியான ஒரு விஷயத்த வந்து கேட்பாரு. "ஏங்க நீங்க கூட தான் சாப்பிடுறதுக்கு வந்தீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு கப்ப வச்சு பகிர்ந்துக்கலாம்னு சொன்ன பிறகு நீங்க அமைதியா இருந்தீங்க. இப்ப விஜய் பார்வதிக்கு ஒண்ணு ஒரு சண்டைன்னு வரும்போது மட்டும் ஏன் வந்து மூக்க நுழைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி நல்லா நோஸ் கட் பண்ணி திவாகர் கிட்ட வந்து பேசுவாங்க. திவாகர் அப்ப கூட "அட போங்கப்பா நீங்க செய்றது சரி கிடையாதுப்பா" அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு மழுப்பல போட்டுருவாரு தர்பூசணி. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் பார்வதி போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள சொல்லுவாங்க. நான் மட்டும் எது எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருது, சண்டை வந்துருது. நான் கம்மியான சாப்பாட தான் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்கு என்ன ஸ்டூபிட், கிப்பிட் அப்படின்ட்டு எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாங்க. அதுக்கப்புறம் சபரி அவர்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுப்பாரு பாரு கிட்ட. அப்ப கூட அத கூட சரியா கேட்க முடியல அவங்களால. ரேஷன் ஃபுட் இது வந்து காமன் ஃபுட் தானே. ரேஷன் ஃபுட் இருந்தா தான் நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். இது வந்து காமன் ஃபுட் நான் எவ்வளவுலாம் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வேற திவாகர் வேற சப்போர்ட். ஒரு கட்டத்துல சபரி டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்றது? அந்த மனுஷன திட்ட முடியல திவாகர். சும்மா நியாயத்த பேசணும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது அந்த நியாயத்த. சோ அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ட்டு. அத வந்து திவாகர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ கடைசியில இங்க இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, சாப்பாடு என்பது எல்லாருக்குமே பகிர்ந்துக்கப்பட்ட பிறகு அத மிச்சம் இருந்ததுனா விஜய் பார்வதி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தானே. இப்ப எல்லார் கொஸ்டினும் அதுதான். போட்டு போன பிறகு சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னா, அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சோ ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லையா? சோ அததான் இந்த இடத்துல வந்து எல்லாரும் கொஸ்டினா கேட்டுன்னு இருக்காங்க. சோ சாப்பாடு இடத்துல வந்து யாருமே சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. பட் சாப்பாட வந்து கரெக்ட்டா பகிர்ந்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு கப்பு என்பது முக்கியம். சபரி செஞ்சது கரெக்ட். பட் பாரு வந்து தொடர்ந்து பஞ்சாயத்திலேயே மாட்டிட்டு இருக்காங்க. சோ இவங்க கூடிய சீக்கிரத்துல எவிக்ஷன்ல செலக்ட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. தொழா சண்டை விஜய் பார்வதி அவங்களுடைய வேலையை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நேத்திக்கு நடந்த லாஸ்ட் சம்பவம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.